ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்குறதுக்கு போகிறோம். சாப்பிட்ற ஃபிஷ் இல்லை, அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்ஸு. குளத்தூர் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு எந்த கடையில் எது நல்லா இருக்குன்றதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் டேங்க் நிறைய வச்சுருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் எப்பவுமே 3-4 ஃபிஷ் டேங்க் இருக்கும். இப்போ எல்லாமே போயிடுச்சு, சரியாக மெயின்டைன் பண்ண முடியாதனால. அதனால் இப்போ போயிட்டு ஏதாவது அழகாக ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போய் பார்த்துட்டு டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. கொளத்தூர் போகிறவங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகாதீங்க. பிகாஸ் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவே இருக்காது. நான் எப்போ போனாலுமே ஆட்டோவில் போவேன், இல்லை பைக்கில் போகிறது ஆப்ஷன் அதாவது சூஸ் பண்ணிப்பேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன ஃபிஷ் டேங்க் கடையில் பார்த்தீங்கன்னா, எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸுமே கிடைக்கும். ஈவன் அக்ரலீக்கில் கூட சூப்பர் சூப்பர் ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ், வீட்டுக்குன்னு எதுக்கு வேணால் வாங்கிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம அங்கே பழைய வீட்டிலேருந்து வச்சுருந்த ஃபிஷ் டேங்க்கே எடுத்துட்டோம். ஸோ அதனால நான் வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். டெக்கரேஷன் திங்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் வைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சி தீம் வேணும், இல்லை நல்ல அந்த ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி வேணால் கூட இந்த போட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் ஓரளவு செக் பண்ணிவிட்டு நான் பிளான்ட் டேங்க் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ தட் பிளான்ட் டேங்க்கு தேவையான அந்த பிளான்ட்டையுமே வாங்கியாச்சு. நான் பிளான்ட் டேங்க் செட் பண்ணி ஒரு அரௌண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வளர்த்துட்டு இருக்கனால எனக்கு ஓரளவுக்கு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டேன். புது வீட்டுக்கு வரும்போதே நெஸ்டேஷியாலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சூபோல் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. செட் ஆஃப் 4 வந்தது. இந்த போரோசிலிகேட் குக்கிங் பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நான் 1.5 லிட்டர் பக்கம் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பர் ஒர்த்துன்னு சொல்லலாங்க. இந்த பட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நான் செராமிக்லேயே வாங்கினேன். இந்த செராமிக் குக்வேர் பாட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். பிகாஸ் அடி பிடிக்காம நான்ஸ்டிக் மாதிரி குக் பண்ணுது அண்ட் ஹீட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிதுங்க. ஆஃப்டர் குக்கிங் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட அந்த ஹீட் அப்படியே இருக்குது. பாஸ்தா சர்வ் பண்ணுறதுக்கு 2 பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த பாஸ்தா பிளேட்டோட அழகே வந்து அது சின்னதாக குழிவாக இருக்கிறது தான். மேலே சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன்ஸ்க்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு அப்படி பிடிக்கும். இது ஒரு பெஸ்ட் டின்னர் டேட்டாக இருந்தது அவங்களுக்கு. லாஸ்ட்டாக வந்து ஹாட் சாக்லேட் கொடுத்துருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 வரக்கூடிய டம்ளர்ஸுங்க. செம்ம சூப்பராக இருந்தது குவாலிட்டி அண்ட் இதோட டிசைன் தான் நான் டாப் நாச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே நெஸ்டேஷியா வெப்சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் அதிலே கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மீன் தொட்டியோட பேலன்ஸை செட் பண்ண போகலாம். இதில் மெயின் கஷ்டமான விஷயமே இந்த மண்ணை கொட்டி நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுறது தான். ஏன்னா ஃபுல்லாக தூசியாக இருக்கும். நம்ம என்ன தான் கழுவி ஆட் பண்ணாலும் கூட அந்த லைட்டாக சின்ன சின்ன தூசி வர்றது வந்து வந்துட்டே தான் இருக்கும். இந்த மண் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வளர்றதுக்குன்னு ஃபிஷ் டேங்க்ல போடுறது. ஸோ இது ஃபிஷ்ஷையும் ஹார்ம் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க இது. இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சைஸ் ஆஃப் தொட்டி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கிலோ கணக்கில் வாங்கிக்கணும். முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இப்போ வந்து நம்ம பிளான்ட் டேங்க் வைக்கிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியோட சைஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீசென்டான சைஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாயில் இருக்குல்ல, இது நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்த போது இருந்த சாயில். அதுக்கப்புறம் அதே இதில் வந்து இந்த அக்வா க்ரோன்ற சாயில் வந்து திருப்பி வாங்கியிருக்கேன். ஏன்னா அது டாப் லோட் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி அழகாக டேங்க் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2-3 இயர்ஸ்க்கு நீங்கள் டேங்க்கு கழுவ கூட தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட பேஸ்னு ஒரு இது கிடச்சிருக்கு. இது வந்து பிளான்ட்டை நல்லா க்ரோ பண்ணுமா. பட் 1 kg வந்து 650 சம்திங் ரேட் வருது. இது எல்லாமே அந்த குளத்தூர்லேயே கிடைக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இதில் ஒரு கைட்லாம் இருக்குது. இப்போ செகண்ட் லேயர் வந்து இந்த மண்ணை ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுல இதை போட போற நீ இது அம்மாவால மட்டும் தான் பண்ண முடியும். தளிக்கடா இது வந்து அந்த பிளான்ட் வைக்கிறோம் இல்லைங்க, அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓவரால் பிளான்ட்டுக்கு வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். இதை பார்த்தா ஆத்து மண்ணு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஏதோ பேர் சொல்லி ஏமாத்துறானுங்க. பட் இல்ல, சீரியஸாவே வந்து நீங்க பிளான்ட் டேங்க்லாம் ஒழுங்கா வச்சுக்கணும்னா அவங்க சொல்றதை கேளுங்க. இப்படி பிள்ளைங்களாம் நம்ம சொல்றதே கேட்காதுங்க. இதுங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபிஷ் டேங்க் வாங்குறதே மறந்துடுங்க. போடு. ஒரு நிமிஷம் இது கொட்ட சொன்னாங்க, வெயிட் பண்ணு. போடு. அது பேப்பர். இப்போ போடு. எப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு விட்டா பாத்தீங்களா? கையடி நான் போட்டுக்கிறேன். கையில வச்சு தொடக்கூடாது, கையில தொடக்கூடாது இருப்புல. ஆக்சுவலி இது வந்து அந்த ஃபெர்டிலைசர்லாம் சேர்த்தே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல
வாட்டர் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உள்ள வந்து ஒரு பாலித்தீன் கவர் ஏதாவது லே பண்ணிக்கோங்க. அது மேல வாட்டர் ஊத்துங்க. ஸோ அப்பதான் நீங்க வச்சிருக்கிற அந்த மண்ணு பேஸ் வந்து கலையாம இருக்கும். இல்லன்னா ஃபுல்லா கலைஞ்சு தொட்டி வந்து ஒரு மாரி பயங்கர டஸ்ட்டா மாறிடும். ஸோ இந்த ஸ்டெப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க மொத்தமா தண்ணி ஊத்துனாலும் அது மேல எழும்புறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நான் ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லாம் பாருங்களேன், அந்த தூசியெல்லாம் வந்து நிக்குதா? இந்த ஃபில்டர் என்ன பண்ணும்னா, கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும். தென் வந்து நம்ம ஃபிஷ்ஷ வந்து விடலாம். இப்ப இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த ஃபில்டர் மினிமம் ஒரு 6 டூ 7 ஹார்ஸ் வந்து நீங்க ரன் பண்ண விடணும். ரன் பண்ண விட்டதுக்கு அப்புறமா நீங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு நட்டு வச்சுடுங்க. வாட்டர்ல இருக்கறனால இதுக்கு ப்ராப்பர் சன்லைட் கிடைக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் போட்டு வைக்கணும். இப்ப ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் டே அ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து இது எப்படிலாம் சர்வை பண்ணிட்டு இருக்குன்னு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க. ஸோ வீட்டுக்கு அதனால சமையல் செய்ய வேண்டிய வேலை இருந்தது. ஸோ போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. யூசுவலா நான் வந்து பழமுதிர்சோலை, நீல்கிரீஸ் இந்த மாரி இடங்கள்ல வாங்குவேன். இல்லன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்குவேன். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து காய், கருவேப்பிலலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் சமைக்கணுன்ற தாட்டே வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரொம்ப நல்ல விளாகோட சந்திக்கலாம். அதுவரைக்கும் டேக் கேர். பை பாய். சி யூ.